ஒரு இறுதி சடங்குக்கு வந்த ஒரு பொண்ணு அங்க இருக்கிற இன்னொரு பொண்ண திருப்பி பலார்னு அவள போட்டு பயங்கரமா அடிக்கிறா. இத பார்த்து அங்க இருந்தவங்களுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாம, இந்த அடிச்ச பொண்ண போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவ்ளோ பேர் இருந்தும், அவ பயப்படாம மறுபடியும் போட்டு அந்த பொண்ண அடிக்க ஆரம்பிக்கிறா. இத பார்த்த அங்க இறந்து போன பொண்ணோட புருஷன் இவள வந்து தடுத்து அந்த பொண்ண கட்டியும் புடிச்சுக்கிறான். இத பார்த்த எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆறாங்க. என்னடா இது பொண்டாட்டி இறந்து போய் கிடக்கா, இவள வந்து கட்டி பிடிக்கிறானேன்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்கும்போது தான் தெரிய வருது. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு அஃபேர் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு, அந்த இறந்து போன பொண்ணோட அம்மாலாம் இவங்க 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணும் ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பா. அதுல இறந்து போனவங்கள டச் பண்ணும்போது, அவங்களோட ஆவி இவளோட கண்ணு முன்னாடி வந்து, அவங்களோட கடைசி ஆசை என்னமோ அது எல்லாத்தையும் நிறைவேத்தி வைப்பா. அதனால தான் அந்த இறந்து போன லேடிய டச் பண்ணப்ப, அவளோட ஆவியும் வந்து, இந்த மாதிரி என்னோட புருஷனையும், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் பழி வாங்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பா. இந்த இறந்து போனவங்களுக்கு ஏன் அவங்க மேல அவ்ளோ கோவம் வந்திருக்கும்னா, இவங்க ரொம்பவுமே சீரியஸா ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்தப்ப கூட, அவங்க 2 பேரும் சும்மா இல்லாம ரொம்பவுமே அந்யோன்யமா கொஞ்சிட்டு இருந்தத பார்த்த இவங்க, இவங்களுக்கு ஏதாவது தக்க நடவடிக்கை குடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இவள இங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. கடைசியா தன்னோட ஆசை நிறைவேறின பிறகு, அந்த இறந்து போன லேடியும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா நான் உதவுவேன் அப்படின்ற மாரி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.